ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். நான் உங்கள் சரவணன். இது உங்கள் கட்ச் வ்ளாக்ஸ் யூடியூப் சேனல். சாரிங்க, என்னால் நேற்று வீடியோ போட முடியல. ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐம் நாட் வெல் பாஸ்ட் 2 days. சென்னை ஏர்போர்ட்டில் இருந்தும் என்னால் சரியாக வீடியோ போட முடியல. கொழும்பு ஏர்போர்ட்லேருந்து வந்து வீடியோ போடுறேன்னு சொன்னேன், அதுவும் என்னால் பண்ண முடியல. ரொம்ப உடம்பு சரியாமல் போயிடுச்சு. ஓகே, இப்போ பரவாயில்ல. நான் இப்போ இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, கொழும்புலேருந்து அரௌண்டு 85 to 90 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் இருக்க சிலாவ் அப்படின்ற அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்க கொக்கவில்லா அப்படின்ற பிளேஸில் தாங்க பேசிகிட்ருக்கேன். ஸோ நான் இருக்கிறது ஒரு ரெசார்ட். அந்த ரெசார்ட்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பிளேஸ்லாம் ரொம்ப அமேசிங்காக இருக்குங்க. சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். லுக், எனக்கு இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்க ஃபீல் இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கேரளா வந்து ஹில் ஸ்டேஷனில் இருந்தோம். ஹில் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்னஸாக இருந்து, பட் ஆனால் இங்கே இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சமவெளி பூமி. பட் ஆனால் எனக்கு கேரளாவில் இருந்த ஃபீலு, அந்த வீடுங்க, அது எல்லாமே அப்படியே இருந்தது. நிறைய ட்ரீஸ் இருக்குது. பார்க்குறதுக்கே ஸ்ரீலங்கா உண்மையாகவே அமேசிங்காக இருக்குங்க. நான் கேட்டிருக்கேன், ஆக்சுவலி ராமாயணத்தில் ராமன் வந்து ஸ்ரீலங்காவை பார்க்கும்போது ரொம்ப அழகான இடமா அவருக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. நான் ராமாயணம் படித்ததில்லை, பட் அதை கேட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தாங்க ஸ்ரீலங்கா. நான் ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டில் கொலம்புல வந்து லேண்டிங் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பிளேஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. இட்ஸ் அமேசிங். உண்மையாகவே ஸ்ரீலங்கா வந்து செம்மையான பிளேஸுங்க. ஓகே, லெட்ஸ் பேக் டு இங்கே எப்படி இருக்குது. எக்கனாமிக்ஸ் கொலாப்ஸ் ஆன பிறகு இந்த இடம்லாம் எப்படி இருக்குது, மக்கள்லாம் எப்படி இருக்காங்க, ஸோ அதை செக் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு நேற்று ஈவினிங் வந்து சிலாவ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். நான் இருக்க அந்த கொக்கவிலா அப்படின்ற இடத்துலேருந்து சிலாவ் அப்படின்ற இடத்துக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே ஹோட்டலில் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அந்த மெனுலாம் செக் பண்ணும்போது இந்த காஸ்ட்டெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. இங்கத்தி மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி வந்து பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ். ஸோ நம்ம இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணால் அரௌண்டு 25 ருபீஸ் வருதுங்க. ஓகே, அப்போ மற்ற ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். காஃபியே 80ன்னும் போது நீங்கள் ஒரு லஞ்சோ ஒரு டின்னரோ ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 500 to 600 ருபீஸ் வந்து வேணுங்க. ஓகேங்களா? மக்களோட ஆவரேஜ் சேல்ரி என்ன இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்கும்போது ஆவரேஜ் சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா 35 to 45 ஸ்ரீலங்கன் ருபீஸ் தாங்க. மக்கள் ரொம்பவே வறுமையில் இருக்காங்க. பைசா இருக்கவங்க நல்லா இருக்காங்க, இல்லாதவங்க இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஸ்ரீலங்கா பழைய மாதிரி வரும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா உண்மையாகவே இது ஒரு அழகான பூமிங்க. நம்ம கேரளாவை காட் ஓன் கண்ட்ரின்னு சொல்லுங்களேன், கடவுளுடைய தேசம் சொல்கிற மாதிரி ஸ்ரீலங்கா கூட நம்ம சொல்லாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சரி, நீங்கள் பாருங்கள், இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த பிளேஸ்லாம் எவ்வளோ ட்ரீஸ் எப்படி இருக்குது பாருங்கள். சேம் லைக் தட் இதே மாதிரி தாங்க எல்லா இடமும் இருக்குங்க. பார்க்குறதுக்கே அப்படியே அருமையாக இருக்குங்க. என்னால் நம்ம எங்கடா இருக்கோன்ற மாதிரி ஆகிடுச்சிங்க. அவ்வளோ அருமையான பிளேஸுங்க. உண்மையாகவே ஸ்ரீலங்கா வந்து நான் மறக்கவே மாட்டேங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. மக்கள்லாம் அழகாக வெல்கம் பண்ணாங்க, அருமையாக வெல்கம் பண்ணாங்க. நான் இப்போது ஸ்ரீலங்காவோட சவுத்தில் இருக்கேன். சவுத்தில் சிங்கள பீப்புள் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா தமிழ் பீப்புளெலாம் வந்து ஸ்ரீலங்காவோட நார்த்தில் தான் இருப்பாங்க. யாழ்ப்பாணம், ஜெஃப்னா, திருகோணமலை அந்த மாதிரி பிளேஸில் தான் இருப்பாங்கன்னு பார்த்தேன். ஓகேங்களா? பட் ஆனால் இங்கே எல்லா இடத்துலையும் இப்போ தமிழ் மக்கள் இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க. ஓகேங்களா? நம்ம நினச்சிட்ருக்கிறத விட மக்கள் ஹாப்பியாக இருக்காங்க. பட் ஆனால் எக்கனாமிக்ஸ் கொலாப்ஸ் ஆனதுனால கொஞ்சம் வேலை, வறுமை அதெல்லாம் இருந்தாலும் மக்கள் ரொம்ப அழகானவங்க, ஹாப்பியாக இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்ரீலங்கா வந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த இடத்த பார்த்ததுக்கு, இந்த மக்களையும் இந்த மண் வாசனையும் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க அதே ஃபீல் தான். அதே மக்கள். நான் வேறு ஊருக்கு வேறு நாட்டுக்கு வந்திருக்கேன்ற ஃபீல் இல்லை. நம்மளுடைய இந்தியாவில் நம்மளுடைய தமிழ் தாய்நாட்டில் தான் இருக்க அந்த ஃபீல் எனக்கு இருந்தது. உங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, என்னோடய டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணலாம். பாய்.